தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எனக்கா காதரும் என் இயேசு நல்லவரே, எனக்கா மரித்த என் இயேசு வல்லவரே, எனக்கா கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்கா மரித்த என் இயேசு வல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்குண்டு, இருள் சூழ்ந்த பாரங்கள் நெருக்கினாலும் இமைப்பொழுதும் மறவாதவர், மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு, இருள் சூழ்ந்த பாரங்கள் நெருக்கினாலும் இமைப்பொழுதும் மறவாதவர், இருக்கின்றவர் அவர் இருக்கின்றாரே, என் ஜெபங்களை கேட்பார், இருக்கின்றவர் அவர் இருக்கின்றாரே, என் ஜெபங்களை கேட்பார், எனக்கா கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்கா மரித்த என் இயேசு வல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். அப்பா, அந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம். நீர் சிலுவையில் எங்களுக்காக காட்டின அன்பை ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்கப்பா. என்னுடைய சுய ஞானம் அல்ல, என்னுடைய சுய வார்த்தைகள் அல்ல, நீர் எதை பேச நினைக்கிறீரோ, நீ எதை ஜனங்களுக்கு உணர்த்த விரும்புகிறீரோ நீர் பேசுங்கப்பா, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் எடுக்க நீங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அருகில் நபரை பார்த்து கேளுங்களேன், நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். முறைச்சிக்கிட்டுலாம் கேட்காதீங்க, சிரிச்சுக்கிட்டே கேளுங்க. நல்லா இருக்கிறீங்களா? ஓட்டப்பள்ளி இருந்தால் கூட பரவாயில்ல, சந்தோஷமாக கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு. உண்மையாகவே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு மிகுந்த ஒரு துயரமாக இருக்குது. இது கடைசி நாள் நான் உங்கள் மத்தியில் பேசுகிறதாக இருக்கிறேன். ஆனாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது இது ஒரு கடைசி நாளாக இருக்க போவதில்லை. இன்றிலிருந்து நன்மையும்
கிருபை உங்களை பின்தொடர்கிறதாக இருக்க போகிறது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் என் மனதில் வைத்த ஒரு வசனம், கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் படிப்பீரானால் அந்த வசனத்தின் கடைசி இப்படியாக சொல்லுகிறது: என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்படி நேசித்தார் தெரியுமா? நீங்கள் ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் படிப்பீரானால், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து நம்மை நேசித்தார். யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீரானால், முடிவு பரிந்தும் நாள் வரைக்கும் அவர் நம்மை நேசித்தவராய் இருக்கிறார். நீங்கள் எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் படிப்பீரானால், அவர் நம் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் தன்னை ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். யோவான் 15:13வது வசனத்தை நீங்கள் படிப்பீரானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அன்பாயிருக்கிறேன் என்று பிரசங்கித்தது மாத்திரமல்ல, அந்த அன்பை அவர் சிலுவையிலே காட்டினார். நீங்கள் மத்திய 26வது அதிகாரம் 40லிருந்து 35வது வசனத்தை நீங்கள் படிப்பீரானால், தன்னோடு கூட இருந்த சீடர்கள் பிரச்சனை என்று வந்தால் அவரை விட்டு ஓடி போய் விடுவார்கள் அறிந்திருந்த போதிலும் அவர்களோடு சில வினாடிகள் இருக்க வேண்டும், கடைசி நிமிடங்கள் அவர்களோடு செலவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவ்வளவாக அவர்களை நேசித்தார். நீங்கள் மத்திய 26வது அதிகாரம் 50வது வசனத்தை நீங்கள் படிப்பீரானால், தன்னோடு கூட இருந்த சீடன் யூதாஸ் அவரை காட்டிக் கொடுப்பான். அழிந்து போகிற ஒரு பணத்திற்காக 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை காட்டிக் கொடுப்பான், முத்தமிட்டு காட்டிக் கொடுப்பான் என்று அறிந்திருந்த போதிலும் அந்த நிலையிலும் ஆண்டவர் தன் அன்பை அவனுக்கு காட்டினார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ஆண்டவர் நம்மை ஏன் நேசிக்கிறார் தெரியுமா? இத்தனை குறைகள் நம்மிடத்தில் இருந்த போதிலும், இப்படிப்பட்ட பலவீனங்கள் நம்ம இருந்த போதிலும், நாம் உண்மையற்றவர்களாக இருந்த போதிலும் ஆண்டவர் எதற்காக நம்மை நேசிக்கிறார்? Why does Jesus loves us though knowing we have so much of weakness in our life? நாம் குறைவுள்ளவர்கள் என்று அறிந்து, பலவீனம் உள்ளவர்கள் என்று அறிந்து, உண்மை அற்றவர்கள் என்று அறிந்திருந்தோம், சூழ்நிலை கேட்ட போல் மாறி போகிற மக்களாக இருந்த போதிலும் ஆண்டவர் தன் அன்பிலே மாறாதவராயிருக்கிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், என் ஆண்டவர் மாறாதவராயிருக்கிறார். சார்ல்ஸ் டார்வின் என்று ஒரு விஞ்ஞானி The evolution theory என்று சொல்லி ஒன்று கண்டுபிடித்தார். அந்த எவல்யூஷன் தியரி வைத்து மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான். காரணம், சிம்பான்சி என்று சொல்லுகிற அந்த குரங்கு இனத்திற்கு அதோட குரோமோசோம் மனிதனுக்கு ஒத்ததாக இருக்க, பல காரியங்கள் ஒத்ததாக இருக்கிறபடினால் ஆராய்ச்சி செய்த அவர் சொன்னார், மனிதன் குரங்கிலிருந்து தான் பிறந்தான். பாவம், ஒரு வேத புத்தகத்தை படிக்கலன்னு நினைக்கிறேன். அதில் அந்த எவல்யூஷன் ஆஃப் தியரி என்ற தியரியை கண்டுபிடித்த பெருமை கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை, பெரிய மறைப்பொருளை நான் கண்டுபிடித்து விட்டேன். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை குரங்கிலிருந்து நம்ம பிறந்திருந்தோம்னா நம்மள 1000 இந்த ஆலயத்தில் இருக்கிற இந்த கிரவுண்டில் இருந்து மீட்டிங் வச்சிருக்க மாட்டார். கட்டாயம் ஏதாவது ஒரு வண்டலூர் சூளை வச்சிருப்பார், ஏதாவது காட்டில் இந்த கூட்டத்தை வச்சிருப்பார். ஒன்று நீங்கள் தேங்காய் மரத்தில் இருப்பீங்க, இன்னும் இந்த வாண்டுங்களாம் எங்கே, அந்த வாண்டுங்களாம் ஒன்று புளியா மரத்தில் இருக்கும், நான் தேங்காய் மரத்தில் இருந்திருப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒரு மரத்தில் இருந்திருப்போம். அதிலும் சில வாண்டுகள் சொல்லலாம், நான் தலைக்கீழே தொங்கிட்டு தான் செய்தியை கேட்பேன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தர் நம்மை
குரங்கிலிருந்து நம்மை உருவாக்கவில்லை. ஏனால் அந்த விஞ்ஞானியை பார்த்து ஒரு நபர் கேட்டார், ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் ஒரு கேள்வி. ஐயா, நீங்கள் சொன்னீர்கள் மனிதன் குரங்கு இனத்திலிருந்து பிறந்தான் என்று. அந்த எவல்யூஷன் தியரி மூலமாக உங்ககிட்ட ஒரு கேட்கிற ஒரு கேள்வி, சரி குரங்கிலிருந்து மனிதன் மாறிவிட்டான், மனிதனில் இருந்து வேறு என்னவாக மாறப்போகிறான் என்று நீங்க கண்டுபிடித்தீர்களான்னு சொல்லி கேட்டார். அந்த கேள்விக்கு தன் கடைசி வரைக்கும் அவரை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மனிதன் குரங்கிலிருந்து உருவாகவில்லை, தேவன் தம்முடைய சாயலிலே உருவாக்கினார். ஹல்லேலூயா. வேதத்தில் முழுவதும் பார்ப்பினான், ஆண்டவர் வானத்தை, மண்டங்கள், சூரியன், சந்திரங்களை, நட்சத்திரங்களை உண்டாக்கினார், மரச்செடிகளை உண்டாக்கினார், பறவைகளை உண்டாக்கினார், எல்லாவற்றும் உருவாக்கினால் தம்முடைய ஒரே ஒரு வார்த்தையினால் உருவாக்கினார். ஆனால் மனிதர்களாகிய நம்மை மட்டும் ஆண்டவர் தன் சொந்த கைகளால் நம்மை உருவாக்கினார். அதுதான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற ஒரு அன்பு. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, அருகிலுக்கு நபரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க. தயவுசெய்து சொல்லுங்க. தயவுசெய்து ஆண்கள் ஆண்களை பார்த்து, பெண்கள் பெண்களை பார்த்து சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வந்துடாதீங்க. ஒருவேளை உங்க வைஃப் இருந்தால் தாராளமாக சொல்லுங்க, மற்றவங்கள சொன்னால் தான் தப்பு. சில பேர் பார்க்குறீங்க, என்ன பிரதர் அழகா இருக்குன்னு சொன்னாரு, ஒரு நாள் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டது கண்டுபிடிச்சிட்டாரா? நீங்க ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வந்திருக்கிறதால, அழகாக ஆடைகளை போட்டு வந்திருக்கிறதால நீங்க அழகா இருக்குன்னு நான் சொல்லல. நீங்கள் தேவனுடைய சாயலா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. You are created in the image of God. That is the great love that God has for the humanity. நல்ல யோசிச்சு பாருங்க. யானைக்கு தும்பி முன்பாக இருக்கு, அப்படி ஒரு தும்பி ஒன்று இருந்தா எப்படி இருக்கும் நம்மளோட மூக்கு? ஒவ்வொரு மூக்கை பாருங்களேன், ஒன்று ஒரு டிசைனாக இருக்குது. ஒன்று நீட்டாக இருக்குது, ஒன்று ஷார்ட்டாக இருக்குது, ஒன்று ஸ்டவுட்டாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் கலர் வாட் கலர் டூ யூ சூஸ் பண்ணால் எல்லாமே அழகாக இருக்குது. ஆண்டவர் அழகாக நம்ம எதை இருக்க வேண்டுமோ நேர்த்தியாக அழகாக படைத்திருக்கிறார். ஆண்டவர் அவ்வளவாக நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் கேள்வி என்ன, அந்த தெய்வத்தை நாம் எவ்வளவாக நேசிக்கிறோம்? How do you love that God that loves you so much? ஆண்டவர் எவ்வளவாக நம்மை அதிகமாக அவர் நேசிக்கிறார் தெரியுமா? சங்கீதம் 139:1-4 வசனம் சொல்லுகிறது, நம் ஆண்டவருடைய அடையாளமாக, we are an identity of God. ஆதியாக 1:27 வசனம் சொல்லுகிறது, நம் ஆண்டவருடைய சாயலாய், we are an image of God. That is why God loves us so much. எபேசியர் 2:19 வசனம் சொல்லுகிறது, நம்ம ஆண்டவருடைய வீட்டாராக இருக்கிறோம். We are a household of God. That is why God loves us so much. செப்பனியா 3:17 வசனம் சொல்லுகிறது, நம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம். We are the delight one of God. That is why God loves us. இந்த உலகத்தில் உங்களை நேசிக்கிற ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம், உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. அவர் நம்ம பிரியமாயிருக்கிறார். கலாத்தியர் 3:16-26 வசனம் சொல்லுகிறது, நம் ஆண்டவருடைய புத்திரராக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். We are a child of God. That is why God loves us. சக்கரை 2:8 வசனம் சொல்லுகிறது, நம் ஆண்டவருடைய கண்விழியாய் இருக்கிறோம். We are an apple of the eyes of God. ஆதலால் சத்துரு நம்மை தொடவும் கிட்ட நெருங்கவும் அவன் பயப்படுகிறவனாய் இருக்கிறான். என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்விழியை தொடுகிறான். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் நாம அவ்வாறாக நம்மை நேசிக்கிறார். அவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆதலால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள் வந்தது. கடந்த ஆண்டு டாடா பாய் பாய்னு COVID-19 சொல்லிட்டு, ஆனால் இந்த ஆண்டு ஹாய் ஐம் கமிங் பேக்னு சொல்லிட்டு இருக்கு. இன்றைக்கு செய்திகளை கேட்கும்போது, வர நடக்க போகிற காரியங்களை பார்க்கும்போது பதறத்தக்கதாக, கலங்கத்தக்கதாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றும் நம்மை பிழைக்க வைத்திருக்கிறார், உயிரோடு வைத்திருக்கிறார். சகல சோதனைகளை மேற்கொள்ள பலனை கொடுத்திருக்கிறார். காரணம் அவருடைய அன்பு. எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு.
நம் கேட்காமலே நமக்கு நல்ல ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதத்தை, புகழ்ச்சியை, நன்மைகளை கொடுத்திருக்கிறார். நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், கணவரை கொடுத்திருக்கிறார், மனைவியை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல தேவ மனிதர்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாமே கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவர்கிட்ட என்ன கொடுத்திருக்கிறோம்? அவர் எதிர்பார்க்கிறது ஒண்ணுதான். என் அன்பு மகனே, என் நன்மகளே, உன் உள்ளத்தை எனக்கு தா. This is the only thing God expects from you. Have you given your heart for God? இன்னும் உலகத்தோடு சில காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறதா? உலக சுவாபங்கள், உலக காரியங்கள், உலக லௌகிக காரியத்திற்கு இடம் கொடுக்கிற மக்களாக இருக்கிறோமா? இல்லது நம்மை அதிகமாக நேசிக்கிறவர், நமக்காக ஜீவ பலியாக சிலுவை பாடுகளூடாக சென்றவர், நமக்காக மரணத்தை ருசி பார்த்தவரை நேசிக்கிற மக்களாக இருக்கிறோமா என்று உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். குழந்தையாக இருக்கச்ச அவர் நம்மை கைகளை பிடித்து நம்மை நடக்க பழக்க வைத்தார் அல்லவா? நம் பக்கமாக சாய்ந்து நமக்கு உணவை ஊட்டி நம்மை தேற்றின தெய்வம் அல்லவா? ஆனாலும் என்னை விட்டு விலகி போக நீ மனதாயிருக்கிறாய் என்று ஓசியா 11வது அதிகாரம் ஒரு தகப்பனுடைய இயக்கத்தை நீங்க பார்க்கலாம். எப்பிராயமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன்? ஏதோ ஒரு சின்ன காரியத்தில் ஆண்டவர் நீங்க ஜெபம் செய்து ஆண்டவர் கொடுக்காமல் இருந்ததால ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, என் வாழ்க்கையில் மட்டும் அநீதி செய்து விட்டாரு, இன்னும் நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல, ஆதலால் நான் ஜெபம் செய்ய மாட்டேன், ஆண்டவரை தேட மாட்டேன், ஆலயத்துக்கு போக மாட்டேன் வைராக்கியமாக உங்கள் தீர்மானத்தில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஒரு தகப்பனுடைய இயக்கத்தை அறிந்திருக்கிறீர்களா? ஜெபம் செய்து நீங்கள் கேட்டது ஆண்டவர் கொடுக்கவில்லை, காரணம் அவர் அறிந்திருந்தார். This is not the right thing for you. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவரே, ஏதன் தோட்டத்தை உண்டாக்கினீர், ஆதாமியும் ஏவாளை இந்த தோட்டத்தில் நீ வைத்தீர், அதில் ஒரு மரத்தை வைத்தீர், அந்த மரத்தை புசிக்க கூடாது என்று சொன்னீர் இல்லையா? நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே, இந்த ஏவாள் ஒரு பலவீனம் உள்ள பாண்டம், அந்த ஆதாமும் ஏவாளும் அவர்கள் குறைவுள்ளவர்கள், சத்ருவால் ஈஸியாக ஏமாற்றப்படுவார்கள் என்று உமக்கு தெரியும் அல்லவா? அப்படி தெரிந்தும் ஏன் அந்த மரத்தை ஏதன் தோட்டத்தில் வைத்தீர்? அது வைக்காம இருந்த பாவம் வந்திருக்காது இல்லையா? அது தடுத்து நிறுத்திருக்கலாமே. நான் ஆண்டவர் பார்த்து கேட்டேன், பிள்ளையை தாளாட்டிட்டோம், பிள்ளைய கிள்ளி விடுற போல பண்ணிட்டியாப்பா. வாட் இஸ் த ரீசன் யூ கெப்ட் த ட்ரீ இன் மிட்ஸ் ஆஃப் them? அவங்களை சோதிக்கிறது போல. எப்படி நமக்கு முன்பாக ஒரு திருநாள்வேலி அல்வா வச்சுட்டு சாப்பிடவே கூடாதுன்னு சொன்ன போல நம்முடைய எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். என்னடா பார்க்க முடியல, புசிக்க முடியல, பிரவேசி என்ன சொல்லி எவ்வளோ கஷ்டம் இருக்கும் இல்லையா? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை விளக்கினார். என்றாவது நீங்கள் கேட்டு பார்த்தீங்களா, ஏன் அந்த மரத்தை அண்ட வச்சார்? அந்த மரத்தினால தான் சர்ப்பம் வந்து சொல்லிட்டு இதை சாப்பிட்ட நீ தேவர்களை போல மாறிவிடும். ஆண்டவருக்கு தெரியும்ல ஏன் அது வைத்தார். ஆண்டவர்கிட்ட கேட்டும்போது ஆண்டவர் சொன்னார், மகனே, அந்த மரத்தை நான் வைத்ததே அவங்களுக்காக அங்கே வைத்தேன், ஆனால் அதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருந்தேன், அதற்கென்று ஒரு நேரத்தை வைத்திருந்தேன், ஆனால் அவங்க அவசரப்பட்டு அதை பழத்தை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், எனக்கு புரியலையே ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் விளக்கினார், ஒரு கத்தி, எந்த தாய் ஒரு கத்தியை ஒரு சிறு பிள்ளை, குட்டி சிறு பிள்ளைக்கு அம்மா எனக்கு அந்த கத்தி வேணும்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அந்த கத்தி எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. அது கத்தியை நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம், அது நமக்கு அழிவும் கொண்டு வரலாம், அது சரியாக பயன்படுத்தலைன்னா. ஆண்டவர் சொன்னாரு, ஆனா அதே தாய் அந்த பிள்ளை ஒரு வாலிப மகளை வளர்ந்த பிறகு அந்த பிள்ளை கேட்குறாள் இல்லையோ, எம்மா அந்த காயை கொஞ்சம் வெட்டு என்று சொல்லி அந்த கத்தியை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த வயதிலே அது ஒரு மனப்பக்குவம் இருக்கும், அந்த கத்தியை பத்திரமாக பார்த்து வெட்ட வேண்டும் என்று.
ஆண்டவர் அதுக்காக தான் அந்த மரத்தை வைத்திருந்தார். பிற்காலத்திலே அவங்க அப்படி தேவர்களை போல ஏற்கனவே அப்படிதான் இருந்தாங்க. ஆனா அவங்க அவசரப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன் சுய சிந்தன்படி காரியங்களை செய்தபடினால்தான் தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். எத்தனை தடவை சுயமா சிந்தித்து சுயமா காரியம் செய்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்காம இந்த மகன் பொண்ணு இந்த பையனுக்கு இந்த பெண்ணை பார்க்கலாமா, சொத்து இருக்கிறது, இது இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், ஒரு நாள் ஒரு குடும்பம் என்னிடத்தில் ஜெபிக்க வந்தார்கள். அவர் சொன்னார்கள், பிரதர், இந்த குடும்பத்தின் காட்ஸ் வில், தேவனுடைய சித்தம் எனக்கு தெரிய வேண்டும், ஆதல் ஜெபம் பண்ணி சொல்லுங்க என்ன. நான் கேட்டேன், அந்த காட்ஸ் வில் அந்த ப்ரொபோசலை கொடுங்க. அதில் ஒரு பெண் கனடாவிலே, அவருடைய தகப்பன ஒரு பெரிய வியாபாரி, அதில் சிறந்த ஒரு நிலையிலே அவளும் இந்த பிசினஸை பண்ணுகிறாள். அந்த மகள் நல்ல கோடீஸ்வரர். இன்னொரு சிங்கப்பூரில் ஒரு பெண், ஒரு ஐடி கம்பெனியில் பணியாற்றுகிறாள். ஒரு சாதாரண அந்த பெண்ணை காட்டிலும் ஒரு சாதாரண ஒரு நிலையிலே சம்பளம் வாங்குகிற ஒரு பெண்ணாக இருந்தாள். அவங்க கேட்டாங்க, ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்க எந்த பெண்ணு கரெக்டு, ஆண்டோட சித்தம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் ஆண்டு ஜெபம் பண்ணிட்டு நான் சொன்னபோது நான் சொன்னேன், மகளே, சகோதரி, இந்த கனடா பெண்ணு வேண்டாம், ஆனால் இந்த சிங்கப்பூரை வேலை செய்து கொண்டிருக்க அந்த பெண்ணை நீங்கள் உங்கள் மகனுக்கு மனைவியாக நீங்கள் தேர்வு செய்யலாம். அவங்க கேட்டாங்க, பிரதர், திரும்பி கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், அவனா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறார், எவ்வளோ பிஸி, எவ்வளோ வேலை ஆண்டவருக்கு. எத்தனையோ பேரோட குறைகளை கேட்கணும். நீங்கள் 10 தடவை கேட்டாலும் அதே பதில் தான் சொல்லுவாங்க. சிஸ்டர், எனக்கு தெரியும், ஆண்டவர் இதுவையும் சொன்னார், நீங்கள் இந்த பெண்ணல்ல, உங்களுக்கு கனடாவில் இருக்க பெண்ணை தான் உங்களுக்கு திருமணம் செய்யணும் உங்களுக்கு ஆசை, ஏன்னா அவளுக்கு சொத்துலாம் அதிகமாக இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய சித்தம், if you are going to do that, that is your wish, அது உன்னுடைய விருப்பம். கத்தி தெரியல, அந்த கனடாவிலருடைய பெண்ணோடு அந்த குடும்பத்தோடு சம்பந்தம் செய்து அந்த மகனுக்கு திருமணம் செய்தார்கள். நிறைய அரசியல் தலைவர்களாக வந்தாங்க, பெரிய பெரிய செல்வந்தர்களாக அந்த திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. தேவனுடைய சித்தம்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொந்த சுயத்தின்படி ஒரு காரியத்தை செய்துட்டாங்களே என்று மிகுந்த வருத்தம். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, சில மாதங்கள் சென்றது. அந்த பெண் முதலாவது கனடாவுக்கு போய்விட்டால், அது பிறகு இந்த பையன் கனடாவுக்கு சென்றான். சில மாதங்கள் பிறகு அந்த தாயாரை, பெற்றோரை பார்த்தேன். நான் கேட்டேன், மகன் எப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரா, கனடாவில் சந்தோஷமாக இருக்காங்களா, எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டேன். அது சொன்னார், சாரி பிரதர், அழகியோடு சொன்னார்கள், உங்கள் பேச்சை கேட்டிருக்கணும் பிரதர், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்த ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாக நாங்கள் காரியம் செய்தோம் என்று தேம்பி தேம்பி அழுதார்கள். நான் கேட்டேன், என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிறீங்க, உங்க மகன் எங்க இருக்கிறான், நல்லதானே இருக்காங்க, சந்தோஷமா? இல்லை பிரதர், சென்னையில் இருக்கிற கேஎம்சி ஆஸ்பத்திரியில் பைத்தியக்காரனான அவன் இருக்கிறான், டிப்ரெஷன்ல பைத்தியம் பிடித்தவனா இருக்கிறான். என்ன மகன் நல்ல பிள்ளையாச்சே, பைத்தியம் பிடித்தவனா இருக்கிறானா, என்ன ஆச்சுன்னு கேட்டான். அப்ப அவர்கள் சொன்னார்கள், அந்த தம்பி கனடாவுக்கு போனபோது அவன் கூடாறு வாசி, ரொம்ப ஒரு சைலண்டான ஒரு பிள்ளை. இந்த பெண் ஒரு நாள் வந்தாள், குடித்தவளாக வந்தாள். ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேட்ட ஒரு பையனோட பைக்ல வந்தாள். இவன் கேட்டவன் யார், சாரிங்க, ஹீ இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஹேட் அ பார்ட்டி, ஸோ அதனால் வந்திருக்கிறேன், ஸோ இது பெருசாக இது பண்ணாதீங்க. மறுநாள் இன்னொரு பையனோடு குடித்தவளாக வந்தாள். டெய்லி இப்படியாக இன்னொரு வேறு வேறு நபர்களோடு அவள் வந்தாள். அப்பொழுதுதான் அவர் அறிந்து கொண்டாள், அவள் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருந்தவள் என்று. இந்த பையனுக்கு அப்பா அம்மா கிட்டையும் தன் பிரச்சனையை சொல்ல முடியல, அந்த கனடாவில் யாரும் இல்லை. அதுக்கு அவங்க அப்பா, அந்த பெண்ணோட அப்பா கிட்ட சொன்ன, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தம்பி, நீ தான் எப்படியாவது அந்த பெண்ணை மாற்றணும்னு சொல்லியிருக்க. அவள் சொன்னாள், நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கிற,
திருமணம் செய்தால் தாலியை கட்டிட்டா உனக்கு என்ன அதிகாரம் இருக்கா? இந்த தாலியே வேண்டாம் சொல்லி அறுத்து அவன் கையிலேயே தூக்கி போட்டு விட்டான். இது பார்த்து பேதை பிடித்தவனாக, பைத்தியம் பிடித்தவனாக அவன் கனடாவிலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்தார். இப்போ கேஎம்சி ஆஸ்பத்திரியில் பைத்தியக்காரனாக இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, என்று வாழ்க்கையில் நடந்ததை எண்ணி, முடிந்ததை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஆனது ஆகட்டும், தேவனுடைய அன்பின் அண்டை வா. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கெட்ட குமாரன் அவன் தவறு செய்தான், தன் ஆசைகள் எல்லாத்தையும் சுயமாக உலக காரியங்களுக்காக அவன் பயன்படுத்தினான். அவன் திரும்பி வரும்போது அவனுடைய தகப்பனார் அவனுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தான். அவனை அணைத்தார். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் பாவிகள் என்று அறிவார், நாம் குறைவுள்ளவர்கள் அறிவார், நாம் பலவீனம் உள்ளவர்கள் அறிவார். சூனத்தை ஏற்று போல நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் மாறிவிடுகிறது, நம்முடைய அர்ப்பணிப்பான வாழ்க்கை மாறிவிடுகிறது என்று அறிந்திருந்த போதிலும் இன்னும் அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பு எண்டை வருவாயா? ஒரு பாடல் இப்படியாக சொல்லுகிறது: இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே உன்னை எப்படி கை நிகழ்வேன், என் மகனே உன்னை எப்படி கைவிடுவேன், என் மகளே உன்னை எப்படி கை நிகழ்வேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே உன்னை எப்படி கை நிகழ்வேன், என் மகனே உன்னை எப்படி கைவிடுவேன், என் மகளே உன்னை எப்படி கை நிகழ்வேன், என் இதயம் உனக்காய் ஏங்குகின்றது, என் இரக்கம் பொங்கி பொங்கி வழிகின்றது, என் இதயம் உனக்காய் ஏங்குகின்றது, என் இரக்கம் பொங்கி பொங்கி வழிகின்றது, எப்படி கைவிடுவேன், எப்படி கை நிகழ்வேன், எப்படி கைவிடுவேன், எப்படி கை நிகழ்வேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே உன்னை எப்படி கை நிகழ்வேன். இன்றைக்கும் ஆண்டவருடைய இருதயம் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்தின் படிப்பினா, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நீங்கள் மத்திய 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் படிப்பினா, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதிகளை சிலுவையிலே சுமந்தார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள், அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். நாம் ஐஸ்வர்யர்களாக இருக்கும்படி அவர் தன்னை தரித்திரராக தன்னை ஒப்பு கொடுத்தார். நாம் பாக்கியவான்களாக இந்த உலகத்தில் வாழும்படி தன்னை ஒரு சாபமான நபராக தன் வாழ்க்கையை தன்னை விட்டு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்திருக்க வேண்டும், கன புரிந்த ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை தானே அவர் தாழ்த்தினார். கனம் புரிந்த ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்று எண்ணின ஆண்டவர் தன்னை அவமான சின்னமாக தன்னை அர்ப்பணித்தார். நாம் பிழைத்திருக்க, நாம் வாழ்ந்திருக்கும்படி அவரை தன்னை ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, நமக்காக நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், சமாதானம் உண்டு பண்ண மாக்கினை அவர் மேல் வந்தது. என் அன்பு தேவஜனமே, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பிலே மாறாதவராய் இருக்கிறார். இன்றும் அவர் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்.
உன்னுடைய உலக காரியங்களை, சிற்றுமங்களை விட்டு, குடி பழக்கத்தை விட்டு, கோபம், எரிச்சல், பகை, விபச்சாரங்களை எல்லாம் விட்டு மீண்டும் என்னுடைய பரிசுத்தம் பிள்ளையாக, என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையாக, என் சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையாக, என்னுடைய அடையாளமாக இருப்பாயா என்று அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பதில் என்ன? என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கடந்த 3 நாட்களும் என் அன்பு தம்பி கிப்சன் பல இடங்களுக்கு, தஞ்சாவூர்லேருந்து பல இடங்களுக்கு, தெருவுகளுக்கு, என்னை சில வீடுகளுக்கு ஜெபிக்கும்படி என்னை அழைத்து கொண்டு போனார். சில தெருவுகளை நீ பார்க்கும் பொழுது 2nd Cross Street, 3rd Cross Street, 4th Cross Street என்று சொல்லி பல எழுத்துக்கள் தெரு வீதியிலே அந்த பேர் போடப்பட்டிருக்கிறத நான் பார்த்தேன். இது எந்த கிறிஸ்தவர்கள் அந்த கிராஸ் ஸ்ட்ரீட்னு சொல்லி பேர் வைக்கல. பிடபிள்யூடியில் இருக்க டிபார்ட்மெண்ட் இருக்கிறவர்கள் அந்த பெயர் வைத்திருக்கிறார்கள். கிராஸ் ஸ்ட்ரீட் என்று இருந்தாலும் ஒருவரும் அதை சிலுவை தெருவு என்று, கிராஸ் ஸ்ட்ரீட் சிலுவை தெருவு என்று அவர்கள் அழைப்பதில்லை. அந்த கிராஸ் ஸ்ட்ரீட்டை எப்படி அழைப்பாங்க? குறுக்கு தெருவு அப்படின்னு. குறுக்கு தெருவு, கிராஸ் ஸ்ட்ரீட் ஆங்கிலத்தில். ஆனா சிலுவை தெருவுன்னு கூப்பிட மாட்டாங்க, குறுக்கு தெருவு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குறுக்கிட்டபடினால்தான் இன்று நாம் வாழ்ந்திருக்கிறோம், சுகித்திருக்கிறோம். என் அருமை கர்த்தருடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குறுக்கிடாமல் இருப்பாரானால், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறுக்கிடாமல் இருப்பாரானால், நம்முடைய தொழிலிலே, நம்முடைய ஊழியத்திலே, பிள்ளைகளுடைய காரியத்திலே, எங்கள் குடும்பத்தின் காரியங்களை குறுக்கிடாமல் ஆண்டவர் இருப்பாரானால், இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருப்பதில்லை. பாவம் சூழ்ந்த இந்த உலகத்திலே இயேசு குறுக்கிட்டார். நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றும்படி தன்னை அர்ப்பணித்தார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, சரித்திரம் சொல்லுகிறது, ரோமர்கள் கள்வர்கள் கைதிகளை எப்படி துன்பப்படுத்துவார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்ல 5 விதமான விதத்திலே கைதிகளை துன்பப்படுத்துவார்கள். அவர்களுக்கு உரிதான தண்டனை கொடுப்பார்கள். ஒன்று, கல்களை எடுத்து எறிந்து இந்த ஜனங்களை பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. throwing stones at the prisoners to punish them. ரெண்டாவது, கொடிய மிருகங்களுக்கு ஆகாரமாக கொடுக்கிற ஒரு பழக்கம் ரோமர்களுக்கு இருந்து தண்டனை கொடுக்க எண்ணம் உள்ளவர்களாக. மூன்றாவது, தண்டனை கொடுக்க வேண்டிய எண்ணின மக்களை நெருப்புக்குள்ளாக போட்டு அவர்களை துடிதுடிக்க சாகடிக்கிற ஒரு காரிய செயலை அவர்கள் செய்கிறவர்களாக இருந்தார்கள். நான்காவது, சாட்டை அடை குடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சாட்டை அடைகளை கொடுக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. ஐந்தாவது, மிகுந்த கொடிதான ஒரு பாடு என்னவென்றால் அதுதான் சிலுவை மரணம். அதிகபட்ச தண்டனை. இயேசு ஒரு தவறும் செய்யவில்லை. பிலாத்து அதை அறிந்திருந்தார். இவரிடத்தில் எந்த குற்றத்தினை காணவில்லை என்று பிலாத்து அறிந்திருந்த போதிலும் கை நழுவி தன்னை இயேசுவை ஒப்பு கொடுத்தார். காரணம், இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார். யூதர்களுக்கு பயந்ததால் அவர் அந்த காரியத்தை செய்தார். ரோமர்கள் அறிந்திருந்தார்கள் இவர் ஒரு குற்றம் செய்யவில்லை என்று. தேவையில்லாத குழப்பங்கள் யூதர்களுக்கும் அவருக்கும் வந்துவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக ரோமர் போர் செய்வர்கள் அறிந்திருந்த போதில் ஒன்றும் செய்யவில்லை. ஏன் சதுசீயர் பரிசேயர்கள் இயேசு அவரிடத்தில் ஒரு குற்றம் இல்லை என்று அறிந்திருந்தார்கள். ஆனாலும் சிலுவரை அறியும்படி அவர்கள் தீய எண்ணம் கொண்டார்கள், பொறாமை நிமித்தம். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இதெல்லாம் பாடுகள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருக்கச்சே, எந்த ஜனத்தை அவர் தேடி வந்தாரோ அதே ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளாத போது, எந்த ஜனங்களை நேசிக்க, எந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க, எந்த ஜனங்களை தன் கண்ணீரை துடைக்கும்படி வந்தாரோ அதே ஜனங்கள் அவரை பார்த்து சிலுவையை அறியுங்கள் என்று சொன்னபோது அவர் உள்ளமே உடைந்து போயிருக்க கூடும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, இது எண்ணும் பொழுது
ரோம் நாட்டு சக்கரவர்த்தி ஜூலியஸ் சீசர், அவர் எப்படி மரித்து போனார் என்று நமக்கு அந்த கதை தெரிந்திருக்கும். கல்வர்கள் அவர் கத்தியினால் குத்தி அவளை சாகடித்தார்கள். அவருடைய மரணத்தை குறித்து நான் சற்று ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சிகள் எழுதின கருத்துக்களை நான் படித்த போது ஆச்சரியப்பட்டேன். ஜூலியஸ் சீசர் சாகிறது கத்தியால் குத்தப்படுகிறதுக்கு முன்பாக அவர் இருதயம் நின்றுவிட்ட ஹார்ட் அட்டாக் வந்துதான். அந்த ஹார்ட் அட்டாக்கால தான் அவன் மரித்து போனார். மரித்து போன சடலத்தில் தான் இவங்க கத்தியால் குத்தினாங்களா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார்கள். இந்த ஜூலியஸ் சீசர் தன் புகழ்ச்சியின் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது அவருடைய சட்டங்கள் ஜனங்களுக்கு ஏற்றதாக இருந்தபடினால் ரோமர் பிரஜையில இருக்கிற ஜனங்கள் ஜூலியஸ் சீசர் ஒரு கடவுளை போல பார்த்தாங்க. ஏன்னா பல வெற்றிகளை, ஜெயத்தை, அவர்கள் பெயர் புகழை அவர்கள் சம்பாதித்தார்கள். ஆனால் அவருக்கு எதிராக இருந்தவர்கள், அவர்களை பகைத்தவர்கள், ஒரு நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை கொல்ல வேண்டும் என்று எத்தனித்தார்கள். அவர்கள் எத்தனித்ததை போல, திட்டமிட்டதை போல ஒரு நாள் ஜூலியஸ் சீசரை ஒரு அறையிலே பிடித்து விட்டார்கள். எல்லாரும் சூழ்ந்துட்டாங்க கையில கத்தியோடு. எல்லாரும் கிட்ட வரும், தாக்க வரும்பொழுது ஜூலியஸ் சீசர் மிகுந்த பலசாலியான ஒரு மனிதன். எல்லாரையும் அடித்து கொண்டு மேற்கொண்டுகிற நிலையிலே அம்பு பாய்கிற தூரத்தில் தன்னுடைய சிநேகிதன், தன் சிறிய வயதிலிருந்து விளையாடின சிநேகிதன், ஒரே தட்டில் அவர் சாப்பிட்டிருக்கலாம், ஒரே வீட்டிலே தங்கியிருக்கலாம். அவருடைய சிநேகிதன் புரூட்டஸ் வருகிற போது பார்த்தபோது அவருக்கு ஒரே சந்தோஷம். என் ஃப்ரெண்டு வரான், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், இவர்களை எல்லாரையும் மேற்கொண்டு விடுவான், என்னை காப்பாற்றி விடுவான்னு சொல்லி சந்தோஷத்தோடு அவர் இருந்தார். ஆனால் அந்தோ பரிதாபம், இந்த புரூட்டஸ் கிட்ட வந்தபோது ஐயோ என்னை காப்பாற்றுதான் வருகிறான் ஜூலியஸ் சீசர் எண்ணினார். ஆனால் அந்த புரூட்டஸ் கையிலே கத்தியை பார்த்தபோது அவர் அறிந்து கொண்டார், கல்வர்களோடு இவர் இணைந்து விட்டாரே. அந்த க்ஷணமே தான் நேசித்த நண்பர், தான் அன்பு கூர்ந்த நண்பர், நமக்கு நம்பிக்குரிய நண்பராக இருப்பார் என்று சொல்லி புரூட்டஸை குறித்து பல கனவுகள், எண்ணங்கள் கொண்டது. எல்லாமே அந்த கனவுகள் உடைந்து போன நிலையிலே அவர் உள்ளம் உடைக்கப்பட்டார். அவர் இருதயம் அப்படியே நின்றுதான். He was heartbroken. He was not able to accept what his friend did. நம்பின நேசித்த மக்கள் சில காரியங்கள் பேசினதை குறித்து நாம் கேள்விப்படுவது, இவங்க எப்படி பேசுவாங்கன்னு நினைச்சு பார்க்கலையே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறேன், அவங்களுக்காக ஓடி எவ்வளவு காரியம் உதவி செஞ்சிருக்கிறேன், மனசாட்சியில மட்டும் பேசிட்டாங்களே, மனசாட்சியில என்ன ஏமாத்திட்டாங்களே. நம் நேசித்த மக்கள், அன்பு கூர்ந்த மக்கள் நமக்கு அநீதி செய்யும் பொழுது, தீங்குகள் செய்யும் பொழுது நம் உள்ள உடைந்து போகிறது. இப்படி செய்வாங்க நான் எதிர்பார்க்கல பிரதர். ஜூலியஸ் சீசர் உள்ளம் உடைந்து போனது. இப்படி என் நண்பர் செய்வார் என்று ஜூலியஸ் சீசர் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யூ டு புரூட்டஸ், புரூட்டஸ் நீயும் கல்வர்களோடு இணைந்து விட்டாய, நீ என்ன நண்பர் நினைச்சேனே, நீயும் எனக்கு எதிராளியா கூட இருந்த என்னை குழி தோண்டி விட்டாயே என்று எண்ணினார். அப்படியே மரித்து போனாராம். இருதயம் நின்று போனது. மரித்து போன அந்த சடலத்தை எல்லாரும் வந்து கத்தி குத்தினதாக அந்த ஆராய்ச்சி செய்த ஒரு மனிதன் தன் கருத்தை போட்டிருந்தார். இயேசுவோட உள்ளத்தை அப்படிதான் இருந்திருக்கும் இல்லையா? கெத்சமனி தோட்டத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு அவருடைய வேர்வை ரத்த துளிகளாக இருக்கிற அந்த தாங்க முடியாத பாரம், ராம் முழுதும் சாட்டியால் அடிக்கப்பட்ட நிலை, முள்முடி சூட்டப்பட்ட நிலை. ஒரு பக்கம் தன் சீடர் தன் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான், மற்றவனோ இவர் யாருன்னு எனக்கு தெரியாது சத்தியம் பண்ணுகிறான், இவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி சொன்ன வார்த்தை. அவன் அதே பேதுரு சொன்ன, ஆண்டவரே என் உயிர் போனாலும் சரி உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் சொன்னார். கோழி 3 தடவை சேவல் சத்தம் போடும்போது நீ என்னை மறுதலிப்பாய். அந்த சேவல் சத்தம் போடும்போது பேதுரு, ஐயோ எவ்வளவு தப்பு செய்து விட்டேன், குற்றமற்றவரை நான் மறுதலித்து விட்டேன் என்று சொல்லி தேம்பி தேம்பி அவன் அழுதிருக்க கூடும்.
பேதுரு ஒரு நாள் தான் ஆண்டவரை காட்டி கொடுத்தான். இன்னொரு பெண்ணை பார்த்து கொண்டுகிற சகோதரே, எத்தனை துணிகரம் கம்யூனியன் வந்து எடுக்கிறாய் நீ. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் தேவனாக இருந்திருப்பாரானால் கர்த்தருடைய அக்கினி வந்து உன்னை பட்சிக்கும். ஆனால் ஆண்டவர் அவர் மனதுருக்கம் உள்ளவராயிருக்கிறார், தயவுள்ளவராயிருக்கிறதால் தான் எல்லாத்தையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டிருக்கிறார். இனி காலம் செல்லாது, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இனி கடைசி காலத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், கொடிய நாட்கள் வருகிறது, வேதத்தை தூக்க முடியாத ஒரு நாட்கள் வருகிறது, சபை ஆராதனை வழக்க விடுதலையோடு ஆராதிக்க முடியாதபடி சட்டங்கள் சபைகளுக்கு விரோதமாக வரப்போகிற நாட்கள் வருகிறது. இப்படிப்பட்ட வெளிய வீதியிலே கூட்டங்கள் நடக்காதபடி சட்டங்கள் வரப்போகிறது. நீ அப்பெல்லாம் நீ ஆசைப்பட்ட ஒன்ன நடக்கவே நடக்காது. ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு ஆண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது பல நாடுகள் நடக்கிற பல காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசுவார். என்னோட வெப்சைட்டில் நீங்கள் வேணா அதை போய் பார்க்கலாம். wog.co.in வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி. அந்த வெப்சைட்டில் போய் பாருங்க. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஆண்டு பல காரியங்கள் தீர்க்க தரிசனம் பல காரியங்களை குறித்து சொன்னார். பல காரியங்கள் ஏற்கனவே நிறைவேறி இருக்கிறது. சூரிய வெப்பம் இன்னும் அதிகம் இருக்க போகிறது. இதுவரைக்கும் பார்க்காத பேரழிவுகள் வரப்போகிறது. ஆண்டவர் சொன்னார், இதுவரைக்கும் கோவிட்-19 பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம், கோவிட் வருகிறது சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதை காட்டிலும் கொடிதான வைரஸ் கிருமிகள் வரப்போகிறது. எங்கிருந்து? அண்டார்டிகாவிலிருந்து, உருகின ஐஸ் கட்டியிலிருந்து அந்த அந்த கிருமிகள் வரப்போகிறது ஆண்டவர் சொன்னார். ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் சொன்னேன். ஒரு மாதத்துக்கு முன்பாக தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அண்டார்டிகாவிலே உருகிற ஐஸ், குளோபல் வார்மிங் நிமித்தம் உருகிற அந்த ஐஸில் இருந்து ஒரு வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வைரஸ் மனிதனை தாக்குமானால், ஒருவேளை வாலிப பெண்ணாக இருக்கலாம், அந்த வைரஸ் தாக்கினால் ஒரு சில வினாடிகளே ஒரு வயசான பாட்டியை போல முக பாவியத்தை மாற்றி விடுமாம். வேலனை இழந்து போகத்தக்கதாக கொடிதான உருவத்தை மாற்ற அப்படிப்பட்ட கொடிய நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தீங்கிலிருந்து நீ தப்பித்துக்கொள்ள வேண்டும் என்றால் அரணாயிருக்கிற கர்த்தரண்டை ஓடிவா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமான் அதற்குள்ள ஓடி உன்னுடைய பாதுகாப்பு சிலுவையில் நிழலில் தான் இருக்கிறது. உன்னுடைய ஆரோக்கியம் சிலுவையில் தான் இருக்கிறது. உன்னுடைய விடுதலை சிலுவையில் தான் இருக்கிறது. உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய எதிர்காலம் சிலுவையிலே நிழலில் தான் இருக்கிறது. இட்ஸ் அண்டர் தி ஷேடோ ஆஃப் தி கிராஸ். அவைகளை குறித்து நாம் இன்னும் இப்படிதான் இருப்பேன், இன்னும் அந்த பாவத்தில் அடிமையா இருப்பேன், இன்னும் அந்த காரியத்தில் இருப்பீரானார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, நீங்களே உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறேன் அர்த்தம். குடியை கிடக்கும், அது தெரிந்தும் நீ குடித்துக் கொண்டிருக்கிறாய். வாலிப பிள்ளையே, பெற்றோருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாம சிகரெட் அடித்துக் கொண்டிருக்கும், கஞ்சா அடிக்கிற சில வாலிபர்கள் இங்கே உண்டு. உன் பேரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. மனம் திறந்து இனி இப்பொழுது அந்த பழக்கத்தை விடலைன்னா நீ விடணும்னு நினைச்சாலும் உன்னால் விட முடியாது. உன் பழக்கத்தை விட்டுவிடு, உன் பாவத்தை விட்டுவிடு, நீ அடிமையா இருக்கிற காரியங்களை விட்டுவிடு, தவறான உறவுகளை விட்டுவிடு. உனக்கு நல்ல பேர் இந்த சபையில் உண்டு, சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் உண்டு. அவர்கள் உனக்குள்ள இருக்க தீய எண்ணத்தை ஜனங்கள் கண்டுவிட்டார். ஏன் உன் பிள்ளைகளுக்கு நீ செய்கிற காரியத்தை தெரிந்து விட்டால் என்ன நினைப்பாங்க உன்னை? என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவம் செய்கிற ஆத்மா சமாதானத்தை அறியாது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரு கைகள் ஆணை அடிக்கப்பட்டது, அவர் கால்கள் ஆணை அடிக்கப்பட்டது. பெட்டுபிள்ளையும் கிராஸ் பார் என்று சொல்லுகிற ஒரு பார சிலுவையை 12 மைல் தூரம் அவர் தூக்கி கொண்டு போக வேண்டதாக இருந்தது. ராகு முழுதும் சாட்டையால் அடிக்கப்பட்ட ஒரு நிலை. வெயிலில் உச்சி வெளியில அந்த அத்தனை 800 பவுண்ட்ஸ் வெயிட்டாக இருந்த அந்த பெட்டுபிளியம் என்று சொல்லுகிற அந்த அந்த கிராஸ்ல பெட்டுபிளியம் அண்ட் கிராஸ் பார்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு சேர்ந்து தான் அந்த சிலுவை. அத்தனை பாரமான ஒரு சிலுவையை ஆண்டவர் சுமந்தார். வாயை தெராத ஒரு ஆட்டுக்குட்டியை போல கொல்கதாவுக்கு நேராக போனார். பல மணி நேரம் அவர் தொங்க வேண்டதாக இருந்தது. ஒரு பக்கம் அவருக்கு தாகம் வந்தது. தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொடுப்பார் என்று எண்ணினார். கசப்பான காடியை கொடுத்தார். ஆனால் சிலுவையில் தொங்கும் போது அப்படிப்பட்ட கள்வர்களிலும் ஆண்டவர் என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களை மன்னிங்க, அவர்கள் தெரியாமல் அவர் இந்த தவறை செய்கிறார், அவனை மன்னிங்க. உங்களுக்கு விரோதமாக செய்தவர்கள் நியாயமான கோபம் தான், அவங்க பண்ணது தப்பு தான். ஆனா ஆண்டோட பிள்ளையாக இருக்கிற நீ அவங்களை மன்னித்திருக்கிறாயா? அதை விட அவங்களை சபித்திருக்கிறாயே. தேவனுடைய சாயல் இல்லையே, தேவனுடைய அன்பு இல்லையே. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த ஆணி கைகளை சதையை கிழித்து கொண்டிருந்து தாங்க முடியாத இறைச்சல். அப்பொழுது ஒரு சத்தம் அவருக்கு கேட்டது. இந்த சத்தத்தை எங்கேயோ கேட்டது போல இருக்கு, யாரோட சத்தம் என்று சொல்லி கண்களை திறக்க பார்த்தார். ஒரு கண்களை தான் திறக்க முடிந்தது, இன்னொரு கண்களை திறக்க பார்த்தார், முடியவில்லை. ஜிசுபோஸ் கிறிஸ்துஸ் பின்னாண்டு சொல்லுகிற அந்த முள் செடி கிரீடத்தில் இருந்த ஒரு முள் அவர் கண்களை குத்தி கொண்டிருந்ததாம். 173 முட்கள் அந்த ஜிசுபோஸ் கிறிஸ்துஸ் பின்னாண்டு அந்த முள் செடியில் இருந்தது. அதில் 53 முட்கள் இயேசுவை அங்கங்கே குத்தினது. அது ஒரு சாதாரண முள் செடி அல்ல. அந்த முள் முனையில் ஒரு விஷம் இருக்குமா, தேளை போல ஒரு மனிதனை அந்த முள் குத்தினா தேளை கொட்டுகிறதை போல ஒரு வேதனை இருக்குமா. 53 முட்கள் இயேசுவை குத்தினதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுல ஒரு முள் அவர் கண்களை குத்தி கொண்டிருந்தது. அவருடைய கண்களை திறக்க முடியவில்லை. கஷ்டப்பட்ட அந்த வேதனையோட கண்களை திறந்து பார்த்தார். அவருக்கு முன்பாக யார் இருந்தா தெரியுமா? 10 மாதம் சுமந்து அவருடைய தாயார் அழுது, ஐயோ மகனே, இதுக்கவா உன்னை பெத்து, இதுக்கவா இத்தனை ஆண்டுகள் உன்னை வளர்த்து, இந்த காட்சி பார்க்கறதுக்காக நான் உயிர் எடுக்கும், அதுக்கு முன்பா நான் செத்து போயிருக்கலாமே. தேம்பி தேம்பி அழுகிற அந்த தாயுடைய கண்ணீரை பார்த்திருக்க கூடும். மறுபக்கம் யோவானை பார்த்தார். யோவான் எப்பொழுது இயேசு மார்பிலே சாய்ந்திருந்தவன், தாயுடைய அன்பை பார்த்தவன். ஒருவேளை அவனுடைய பெற்றோரை சிறு வயதில் இழந்திருக்க கூடும். எல்லாரும் இழந்து இருந்த நிலையில ஒரு அனாதையா இருக்கு, என்ன மேல் பாசம் காட்ட அன்பு காட்ட யாரும் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் யோவான் அறிந்திருக்க கூடும். என்றைக்கு இயேசுவை அறிந்து கொண்டானோ, என்றைக்கு இயேசுவோட சீடராக மாறினாரோ, ஓ இயேசுடைய மார்பிலே தாயோடைய அன்பை யோவான் கண்டார். அந்த யோவான் அழுகிறான். என் அம்மானதான் உங்களை நினைச்சிருந்தேன், எனக்கு இனிமேல எனக்கு அம்மா யாரு இருக்கா? எனக்கு ஆறுதல் சொல்ல ஒரு அம்மா இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்ல ஒரு தாய் இல்லையே. உங்களை தான் ஒரு தாயை போல இருக்கிறேன், இந்த காட்சி பார்க்கறதுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லி யோவான் அழுதிருக்க கூட. அந்த நேரத்திலும் இயேசு தாயை ஆறுதல் படுத்தினார். இதோ உன் மகன் என்று. தன் சீடனாக யோவானை ஆறுதல் படுத்தினார். இதோ உன் தாய் என்று. இயேசு மனதில் ஒரு வேதனை இருந்திருக்க கூடும்.
ஒரு நாள் நாயின் ஊருக்கு நான் போகும்போது நாயின் விதவை அழுதாயோ, என் மகன் போயிட்டானே, என் மகன் செத்து போயிட்டானே, அவன் செத்து நானும் சாக போறேன்னு சொல்லி தேம்பி தேம்பி அந்த தாயார் அழுதார்கள். இயேசு அந்த பெண்ணின் கண்ணீரை பார்த்து மனதுருகினார். அழாதே என்று சொன்னது சொல்லி ஆறுதல் படுத்தினது மாத்திரமல்ல, அவர் கிட்ட வந்து மரித்து போன வாலிபனை பாடையை தொட்ட உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. இயேசு அதை யோசித்து பார்த்திருக்க கூடும். நான் என் விதவை அந்த தாயை நான் ஆறுதல் படுத்தினேன், ஆனா என் சொந்த தாயை நான் ஆறுதல் படுத்த முடியாத ஒரு நிலையில நான் இருக்கிறேன்னு அழுதிருக்க கூடும். இத்தனை கஷ்டங்கள், இத்தனை வேதனைகள், இத்தனை பாடுகள் எதற்காக? யாருக்காக? நமக்காக. இன்னும் அதே பாவம், இன்னும் அதே கெட்ட பழக்கங்கள், அதே கெட்ட வார்த்தைகள். சபைக்கு வந்தா தூதர்களை போல, ஆனால் வீட்டு தெருவில் தண்ணி கொலாவில் தண்ணி பிடிக்கிற இடத்துல தான் தெரியும் ஒவ்வொருத்தருடைய பாஷை எப்படி இருக்கும். கலர் வாட் கலர் டு யூ சூஸ் போல கலரான பல லாங்குவேஜோட கலர் சத்தம் கேட்கும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் ஒருவர், நாங்கள் ஆலயத்திற்கு போயிருந்தோம். அன்றைக்கு அந்த போதகர் தாழ்மை குறித்து பேசினார். தாழ்மையில் உனக்கு கிருபை தருவார், தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனோ உயர்த்தப்படுவான். ஒரே சந்தோஷம். அந்த செய்தியை கேட்டு எழுச்சி அடைந்த நாங்கள் அந்த சபை விட்டு வருகிற நிலையிலே என்னுடைய ஆரம்ப நாட்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அதுக்குன்ட்டு இப்போ எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு நினச்சிக்காதீங்க. பாருங்கள், அந்த ஒரே ஒரு வாசல் இருந்து அந்த வாசலுக்குள்ளாக நுழைந்து கொண்டிருந்தோம். என் நண்பர் அந்த கூட்டத்தின் நெரிசலிலேயே அவன் தெரியாம அந்த அம்மாவை காலை ஒரே மிதிச்சிட்டான். அந்த அம்மா ஐயோன்னு கூச்சலிட்டாங்க. உடனே ஐயோ அந்த அம்மா காலை மிதிச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, அம்மா சோ சாரி, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம அவங்க காலை மிதிச்சிட்டேன். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயோ நான் தான் உனக்கு சாரி சொல்லணும், நான் தான் என் காலு உங்க காலுக்கு நடுவா விட்டேன், ஆனால் தான் நீங்க மிதிச்சிட்டீங்க. இல்லை தம்பி என் மேலே தான் தப்புன்னு ஒருவர் தாழ்த்துக்கிறது பார்த்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. யார் காலுக்கு மிதிச்சாங்கன்னு தெரியலையே. அந்த கூட்டத்தின் நெரிசல அந்த அம்மா வெளியே போயிட்டாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னா, இந்த காலத்தில் இவ்வளவு தாழ்மையா, இவ்வளவு அன்பா? அந்த அம்மாவை கட்டாயம் நான் பார்த்து விசாரிக்கணும்டா, இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ஒரே ஓட்டம் வெளியே ஓடினா அந்த அம்மாவை காணலை. அந்த ஆலயத்தில் முன்பாக இருக்கிற தெருவை நாங்கள் கிராஸ் பண்ணுகிற நேரத்தில் அந்த அம்மாவை பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறதும் என் நண்பர் பார்த்தான். அவன் கேட்டான், டேய் என் கூட வாடா, நான் அந்த அம்மாவை போய் பார்த்து பேசணும். நான் சொன்னேன், எனக்கு நேரம் இருக்கு. இல்லை நீ வாடான்னு சொல்லி என்னை எடுத்துட்டு போனான். அதுக்குள்ள ஒரு பஸ் வந்துருச்சு. உடனே அந்த அம்மா பஸ்ல ஏறிட்டாங்க. இவன் பார்த்தான், டேய் அவங்க முன்னே ஏறிட்டாங்க, நம்ம பின்ன ஏறலான்டான்னு. இவன் தொந்தர தாளுமொழியே நானும் சரி அவனோட பஸ்ல ஏறினேன். பாருங்க, ஒரே கூட்டம் நெரிசல் அந்த பஸ்ல. அந்த அம்மா முன்னே இருந்தாங்க, நாங்க பின்ன இருக்கிறோம். உடனே இவன் சொன்னான், டேய் ஒருவேளை இந்த கூட்ட நெரிசல் நம்ம பஸ்ல இருந்து இறங்கினாலும் இறங்கிடுவாங்க, அதான் நான் என்ன பண்ணேன், நான் முன்னே போகிறேன். நான் சொன்னேன், நீ முன்னே போ, நான் பின்னே இருக்கிறேன்னு சொன்னேன். அவனும் அந்த கம்பி கூட்ட நெரிசல் அப்படியே கம்பியெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு கிட்ட போனான். கடைசியில் பக்கத்திலே வந்துட்டான். பேசலான்னு நினைச்ச போது அவனுக்கு எட்ட நேரம் என்னன்னு தெரியல. அந்த டிரைவர் அப்பதான் ஒரு சடன் பிரேக் போட்டார். அவனும் ஒழுங்கா பிடிச்சிருக்கூடாதா, நேரம் அந்த அம்மா கால அப்படியே ஒரே மாதிரி ஐயோ. அந்த அம்மா வெள்ளை ஆடை போட்டிருந்தாங்க. சரி காலை மிதிச்சிட்டேன்னு நினைச்சது ஒரு வினாடி தான். அந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க. அவங்க மறந்துட்டா, இவர் தான் முன்ன காலை மிதிச்சுட்டா மறந்துட்டாங்க. இதுக்கு தான்டா பஸ்ஸுகளா வரீங்கடா காலை மிதிக்கிறான்னு. கலர் அப்படியே சைனீஸ் லாங்குவேஜ், ஜப்பான் லாங்குவேஜ், எல்லாம் என்ன லாங்குவேஜ் எல்லாம். ஐயோ காது விட்டு கேட்க முடியல. அவன் வந்தான், பேரஞ்ச மாரி வந்தான். கண்ணுல இருந்து ரத்தமே வந்துருச்சு. நான் கேட்ட, என்னடா ஆச்சு? ஆலயத்தில் இப்படி, வெளியில அப்படி. இது வேடிக்கையா இருந்தாலும் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. சபைக்கு வரும்போது ஒரு தூதரை போல ஆராதித்துக் கொண்டு கோயர்ல இருக்கிறதும், ஊழியத்தில் ஈடுபாடு செய்கிறதும், காணிக்கை கொடுக்கிறது, ஜெபிக்கிறது, கண்ணை மூடி ஜெபிக்கிற பார்த்தா ஐயோ மிகாவில் தூதரே வந்துட்டாரும் போல ஒரு சாயல். ஆனா வீட்டிலே மனைவியோடு எப்படி இருக்கிறாள்?
தெருவிலுடைய நபர்களோடு என்ன பேசுகிறாய், எப்படி பழகிறாய்? கர்த்தருடைய பிள்ளையே, சபைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்கிறாயா? இப்படிப்பட்ட தேவ மனிதரை கர்த்தர் உனக்கு ஈவாக கொடுத்திருக்கிறாரே. பெண்கள் ஐக்கியத்தில், ஆண்கள் ஐக்கியத்தில், வாலிப ஐக்கியத்தில் நீ என்ன பங்கு செய்கிறாய்? துணிகரம் பாவத்தை செய்து நீ ஊழியத்தை செய்துட்டா உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று நினைக்கிறாயா? How can you expect blessings from God when there is sin in your life? நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கும். பாவம் ஒரு மனுஷனை அழித்துவிடும். பாவம் ஒரு குடும்பத்தை அழித்துவிடும். நிம்மதியை அழித்துவிடும். வேத வசனம் சொல்லுகிறது, கையும் களமாக விபச்சாரம் பாவத்தை செய்த ஒரு பெண்ணை பிடித்து விட்டார்கள். அவரை இழுத்துக்கொண்டு வருகிறார்கள். அங்கிருந்த மனிதர்கள் சொன்னார், மோசேயோட பிரமாணத்தின்படி கல்லால் எரிந்தவருடைய பாவத்தை செய்கிற சாகடிக்க வேண்டும். நீ என்னத்தை சொல்லுகிறாய் இயேசு சுவாமின்னு கேட்டாங்க. இயேசு அவர்களை பார்த்து சொன்ன, பாவத்தை செய்யாதவன் முதலும் கல்லை அடி சொன்னான். அவர் கல்லை கீழே போட்டு விட்டு போனார்கள். இந்த பெண்ணு பயந்து கொண்டே இருந்தார். எந்த பின்பாக எந்த கல் வந்து என்னை அடிக்க போகுதுன்னு யோசித்தா இயேசுவை பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னை நியாயம் தீர்ப்பு போவதில்லை, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. ரோமர் 5:20 சொல்லுகிறது, பாவம் பெருகும் போது கிருபைகள் பெருகும். இன்னும் பாவம் செய்கிறதுக்காக கிருபைகள் உன் வாழ்க்கையில் பெருகல. இன்னும் அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். இனி என் மகன் என்கிட்ட வந்துருவாளா, இனி என் மையன் என்கிட்ட வந்துருவாளான்னு அவர் இன்னும் ஒரு செகண்ட் சான்ஸ் உனக்கு கொடுக்கிறார், வாய்ப்புகளை கொடுக்கிறார். If you lose that opportunity, you will not get an opportunity again. இயேசு சிலுவையின் பாடுகள் போகிறதுக்கு முன்பாக அந்த ராவிலே கையில் ஒரு தண்ணீர் பாத்திரத்தை எடுத்து சீடருடைய கால்களை கழுவும்படி போனார். ஒவ்வொரு சீடர்கள் தன் கால்களை காட்டினார்கள். இயேசு தாழ்மையாக கால்களை கழுவினார். யூதாசும் அங்கே இருந்தான். அவனும் கால் நீட்டிருப்பான். ஆண்டவரே, ஒரு காலில் 2 காலம் காட்டுற ஆண்டவர்னு சொல்லியிருப்பான். ஆண்டவர் அவன் கால்களை கழுவுகிற நேரத்தில் இப்படி அப்படி அவன் கால்களை நகர்த்தி கொண்டது கழுவி கொண்டிருந்த நேரத்தில் சில சில்லற சத்தம் கேட்டிருக்கோம் கூடும். 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி நோட்டு கிடையாது, அவன் பாக்கெட்டில் வச்சிருப்பான். அப்போ அந்த காயின் சத்தம் கேட்டிருக்கோம் இல்லையா? அவன் என்ன நினைச்சான், ஐயோ இயேசு சாமிக்கு தெரியாம இருந்திருக்க ஆண்டவரேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம். அவன் நினைச்சா ஆண்டவருக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அவர் ஒன்றும் சொல்லவில்லை, செய்யவில்லை. ஒருவேளை இவன் தாண்டா என காட்டி கொடுக்கிறான் என்று அந்த சீடர்கள் மத்தியில் ஒரு சொல்லியிருந்தால் பேதுரு என்ன பண்ணியிருப்பான்? கெத்சமனி தோட்டத்தில் ஒருத்தரோட காதை வெட்டினான், இப்போ யூதாஸோட தலையே வெட்டியிருப்பான். ஆனாலும் ஆண்டவர் எதையும் சொல்லவில்லை. ஒரு செகண்ட் சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. பாவம் பெருக பெருக கிருபைகள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார், வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். கிருபை எதுக்கு கொடுக்கிறார்? இன்னும் பாவம் செய்கிறதுக்காக அல்ல. ஓ, இனி பாவம் செய்யாமல் மீண்டும் என்கிட்ட வருவாயா? ஒரு 2வது வாய்ப்பை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். God is waiting and giving an opportunity for you. இப்படிப்பட்ட கூட்டங்கள் ஒருவேளை வரப்போகிற நாட்கள் நடக்க முடியாத ஒரு நிலை ஒருவேளை வரலாம். டிவியில் கேட்டிருப்பீங்க, என்னென்ன சட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்னும் அதே பாவம், இன்னும் அதே ஆண்டவருக்கு பிரியமான காரியம், பெருமையற்ற காரியங்கள், கீழ்ப்படியாத காரியம், அன்பற்ற ஒரு நிலை, பிரிவினை, பகை, கோபம், எரிச்சல், ஒருவர் பெரியவர்களை மதிக்கிறது அல்ல. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, a second chance God is giving for you. அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒருவேளை யூதாஸ் மனம் திரும்பி அந்த நேரத்தில் கொடுத்திருப்பார், மனம் அறிந்திருக்கலாம். ஆனால் அவன் செய்த பாவம் அவனை குத்தினது, அவனை நாண்டு கொண்டு மரித்து போனார். நீங்கள் இத்தாலி தேசத்திற்கு நீங்கள் போவீரானால் சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே
அந்த ஆலயத்தில் தான் சீமோன் பேதுருடைய கல்லறை இருக்கிறது. அங்கதான் கத்தோலிக்க சபையின் போப்பாண்டவர் சொல்லுகிற அந்த தலைவர் அங்க இருக்கிறார். அங்கே பேதுருடைய கல்லறை இருக்கிறது. பல இயேசுடைய சீடருடைய பல புனிதர்கள் என்று சொல்லப்படுகிற பேர் அப்போஸ்தலர்களுடைய சிலைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலைகள் மத்தியிலே ஒரு கண்ணாடியிலே ஒரு ஈட்டி வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். அந்த ஈட்டி கீழே ஒரு பேர் இருக்கும், தி ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி. அதன் பக்கத்தில் ஒரு கண்ணாடி புகைப்படம் இருக்கும். அதுல ஒரு ரோமர் போர்ச்சேவருடைய படம் இருக்கிறதை நீங்க பார்க்கலாம். நீங்க நினைக்கலாம் அந்த மோர்ச்சவர் யார், இந்த ஈட்டி என்ன? வேதத்தில் இந்த மனிதனை குறித்து சொல்லப்படுகிற யோவான் 19:32 மத்திய 27:49 அந்த வசனத்தின் படிப்பினால் இந்த ரோமர் போர்ச்சேவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரோமர் போர்ச்சேவர்கள் தான் இயேசு மரித்து விட்டாரா என்று பார்க்க தன் ஈட்டியால் தன் விழாவில் குத்தினது போது ரத்தமும் ஜலம் வந்ததாக வேத வசனம் சொல்லுகிறது. இந்த ரோமர் போர்ச்சேவர்கள் தான் இவர் மெய்யாகவே தேவகுமாரன் என்று சொல்லி யாவருக்கும் முன்பாக சொன்னார். ஆனால் ஏன் சொன்னார் என்று சொல்லப்படவில்லை. இந்த ரோம போர்ச்சேவருக்கு தான் புனித பட்டத்தை கொடுத்து அந்த கத்தோலிக்க சபையிலே புகைப்படத்தை வைத்திருக்கிறார்கள். The Gospel of Nicodomi கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவில் நீங்கள் படிப்பீரானால் இந்த மனிதனுக்கு இந்த போர்ச்சேவனுக்கு ஒரு பேர் உண்டு. அவர் பேர் லுங்கினியஸ். கத்தோலிக்க சபை செயின்ட் லுங்கினியஸ் என்று ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. எனக்கு ஒரே கோபம். இயேசுவை விழாவில் குத்தினவன், இயேசுவை நோகடைய செய்தவன், இயேசு மனசு சாட்சி இல்லாமல் குத்தின மனுஷனுக்கு புனித பட்டமா? இது எப்படி நியாயம் என்று சொல்லி எனக்கு கோபம். அந்த புக் ஆஃப் நிக்கதோமியை படித்த போது, காஸ்பல் ஆஃப் நிக்கதோமியும் கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவை படித்த போது நான் அறிந்து கொண்டேன் ஏன் கத்தோலிக்க சபை அந்த மனிதனுக்கு புனித பட்டத்தை கொடுத்திருக்கிறார். சரித்திரம் சொல்லுகிறது, இந்த மனிதன் அவனுக்கு ஒரு வினோதமான ஒரு வியாதி இருந்தான். 5 நிமிடத்தில் முடிக்க போகிறேன். வினோதமான ஒரு கண்ணில் ஒரு வியாதி இருந்துதான். அவன் கண் பார்வை இழந்து போகத்தக்கதாக சரியான பார்வை இல்லை. அது நிமித்தம் ஒவ்வொரு நாளும் கவலை. என் அதிகாரிக்கு என் கண் பார்வை குறைந்திருக்கிறது தெரிந்தால் என் அதிகாரி என்னை வேலை விட்டு அனுப்பி விடுவார்கள் என்று. அவனே அந்த கொல்கதாக்கு வர விருப்பமில்லை. ஆனால் அதிகாரியை நீ உன் வேலையை நீ செய்ய வேண்டும் குறிப்பிட்டபடினால் தான் அந்த கொல்கதா மலைக்கு வருகிற ஒரு சூழ்நிலை அமைந்தது. அவன் எதிர்பார்க்கவில்லை. இயேசு மரித்து விட்டாரா என்று சொல்லி அவருடைய மூத்த அதிகாரி விழாவில் குத்திப்பார் என்று சொல்லும் போது தன் விழாவில் அவை எடுத்தான். இயேசு எங்க போய் குத்துறது, எனக்கு கண்ணு தெரியலையே, எங்க எங்க இயேசு இருக்கிறான்னு தெரியல. அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் பார்வைந்து பார்த்து பார்த்து நேராக சென்றான். ஓ கரெக்டா குத்துறானு தெரியல, என் அதிகாரிக்கு கண்ணு சரியா இல்லையே, எனக்கு தெரிஞ்சுட்டா என் வேலை போயிடுமே, என் வாழ்க்கை போயிடுமே என்று ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு மன வேதனை. எப்படியாவது கிட்ட போய் கொஞ்சமாவது குத்தி பார்க்கலாம். இந்த கிட்ட போனார். சிலுவை அண்டை வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வியாதி குறை உள்ளவனாக, பிரச்சனைகள் நிறைந்த அவர் எதிர்கால ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் என்றைக்கு அவர் சிலுவை அருகில் வந்தாரோ, இயேசு அருகில் வந்தாரோ, அவருடைய வாழ்க்கை மாறினது. இந்த மனிதன் ஏன் இவர் மெய்யாகவே தேவகுமாரன் ஏன் சொல்ல வேண்டும்? வேத வசனம் சொல்லுங்க. ஆனால் ஏன் சொன்னார் என்று சொல்லப்படவில்லை. இந்த காஸ்பல் ஆஃப் நிக்கோதோமி சொல்லுகிறது ஏன் அதை சொன்னார் என்று. அந்த விழாவை எடுத்து இயேசு, அந்த ஈட்டி எடுத்து இயேசுடைய விழாவில் குத்தின போது வேத வசனம் சொல்லுகிற ஜலமும் ரத்தம் வந்தது. அதுல ஒரு ஜலமும் ரத்தம் துளிகள் நம் மனிதன் கண்களில் பட்டபோது அவன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா! அவர் மரிக்கும் தருவாயிலும் தன்னை குத்த வந்த கல்வனையும் தன் பாசத்தை, அன்பை காட்டினார், சுகத்தை தந்தார். ஹல்லேலூயா! அதுதான் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் எந்த மதத்தார், எந்த மொழியை பேச யாராக இருந்தால் அவர் மதத்தை பார்க்கிறவர் அல்ல. மொழியை பேசுகிற உன் வாழ்க்கை பிந்திருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்பதல்ல. அவர் பார்க்கிறது ஒண்ணு, என்னை நம்பி வந்த ஒருவரையும், கிட்ட வந்த ஒருவரையும் நான் கைவிட மாட்டேன்.
சரித்திரம் சொல்லுகிறது, அது பிறகுதான் அந்த மனிதன் சொன்ன அற்புத சுகத்தை கண் பார்வை திறந்த போது அற்புதத்தை பெற்ற பிறகுதான் நான் சொல்லுகிறேன், மெய்யாகவே தேவகுமாரன். சரித்திரம் சொல்லுகிறது, பிறகு இந்த மனிதன் ஆண்டவருக்கு தன் உள்ளத்தை ஒப்பு கொடுத்தான். ரோமர் போர் சேவனில் இருந்து அதை ரிட்டையர்மெண்ட் வாங்கிவிட்டு கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு சீடனாக மாறினான். பல இடங்களுக்கு ஆண்டவரை அன்பை குறித்து சொன்னான். அவரால் தான் என் கண்களில் நன்றாக இருக்கிறது, அவளால் தான் நான் பிழைத்திருக்கிறேன். நம்பிக்கற்ற வாழ்க்கை, மிருகத்தை போல என்ன இருந்த என்ன என் வாழ்க்கையை ஆண்டவர் அன்பு மாற்றினது என்று சொல்லி அவரை கண்ணீரோடு சாட்சியை பலர் கர்த்தருக்குள் நடத்துகிற ரட்சிப்பண்டை நடத்துகிற ஒரு ஊழியனாக மாறினார். அவன் வாழ்க்கையில் வந்த மாற்றத்தை கண்டுபிடித்த ரோமர்கள் அவனை பிடித்தார்கள், சிறைப்பிடித்தார்கள், அவனை துடிதுடிக்க கொண்டார்கள். இரத்த சாட்சியாக அவன் மரித்து போனான். ஆதலால் கத்தோலிக்க சபை அவருக்கு புனித பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் உங்களுக்கு முன்பாக நிற்கிறத நான் பார்க்க. காலை நேரத்தில் நான் 2 மணி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்தேவான் வந்தார். அவர் சொன்னார், நான் ஆண்டவருக்காக கல் அடிகள் வாங்கினாலும் நான் செய்த பொருத்தனை நான் மாறல. ஆண்டவருக்காக வைராக்கியம் என்றேன். நான் இரத்த சாட்சியாக மரித்தாலும் சரி என் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்றார். என்னை பார்த்து ஒரு சவால் கேட்கிறது போல கேட்டார். நான் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்தேன், நீ சாக தைரியமா இருக்கிறியா? உனக்கு அந்த தெம்பு இருக்கான்னு கேட்டான். இன்றைக்கு எப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் உங்களை இந்த கடைசி நாளில் உங்களை பார்த்து ஒரு சவால் கொடுக்குறாங்க. நான் ஆண்டவருக்காக நின்றேன், நான் ஆண்டவருக்காக உயிரை கொடுத்தேன், ஆண்டவருக்காக சாகவும் துணிந்தேன், எனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு உயிர் கொடுக்க துணிந்தேன். அந்த தைரியம் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி உங்களை சேலஞ்ச் பண்ணத்தக்கதாக பல பரிசுத்தவான்கள் இன்று மாலையில் கூடி வந்திருக்கிறார்கள். They are challenging you. கொடிய நாட்கள் வரப்போகிறது. சபை கூடுதல் கூடாதபடி, ஆராதிக்கபடி, அது தொழுது கொள்ளாதபடி சட்டங்கள் தீட்டப்படுகிற ஒரு காலம் வரப்போகிறது. பல சபைகள் உடைக்கப்படுகிற, எரிக்கப்படுகிற காரியங்கள் கேட்க போகிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் பல ஸ்தேவான்களை சேலஞ்ச் பண்றார். அப்போஸ்தலர் பவுல் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுகிறார். சீமோன் பேதுருவை சிலுவையை அறியும் போது அவன் சொன்னாரு, என்ன இயேசு கிறிஸ்து போல சிலுவையை அறிய வேண்டாம், என்ன தலை கீழாக சிலுவையை அறியுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு சீமோன் பேதுரு உங்களுக்கு முன்பாக இருந்து அவர் சேலஞ்ச் பண்றாரு. ஆண்டவருக்காக சிலுவையை அறியப்பட்ட யாருக்காவது அந்த தைரியம் இருக்கிறதா? எந்த சோதனை, என்ன பிரச்சனைகள், என்ன பாவம் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும் நான் ஆண்டவருக்காக நிற்பேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சவால் கொடுக்கத்தக்கதாக இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு சவால் கொடுக்க பல பரிசுத்தவான்கள் பரலோகமே இறங்கி வந்திருக்கிறது. எத்தனை பேர் அந்த சவாலுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, நாசமோ, பட்டயமோ எதுவும் ஆண்டவருடைய அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாது என்று நம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு அந்த லுங்கனியஸும் உங்களுக்கு முன்பாக ஒரு சேலஞ்சை வைக்கிறார். எல்லாரோட கண்கள் மூடி இருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கும். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இனி வரும் வாழ்க்கை இதுவரைக்கும் சுயமாக நான் வாழ்ந்துட்டேன். என் வாழ்க்கை, என் குடும்பம், என் வேலை, என் பிள்ளைகள், என் வேலை சுயநலமாக நான் இருந்துட்டேன். மற்றவங்களுக்காக இதை ஒன்றும் பண்ணல. ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்பா. இனி வரப்போகிற நாட்கள் நான் பிறருக்காக வாழப் போகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அவருடைய கிருபை தான் இதுவரைக்கும் நம்மை தாங்கி இருக்கிறது. அவருடைய இரக்கம்தான் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறது. என் அன்பு சகோதரர் ஜேம்ஸ், வாழ்க்கையில் எத்தனையோ துயரங்கள் எண்ணி எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லை என்று விசுவாசத்தை சோர்ந்து போன நிலையில் வந்திருக்க அன்பு சகோதரர் ஜேம்ஸ், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் சகோதரனே. சகோதரி ஸ்டெல்லா, சிஸ்டர் மெர்லின், உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார். ஆரம்ப நாட்களில் செய்த ஜபங்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாக நீ செய்த துணிவோடு ஓடின ஓட்டம், அந்த ஜப வாழ்க்கை எங்கே? ஆண்டவரிடத்திலிருந்து பல நன்மைகளை பெற்று அது எல்லாத்தையும் விட்டு விட்டாயா? சகோதரர் செல்வின்,
இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீ விட்ட ஊழியத்தை மீண்டும் செய். நீ விட்ட அர்ப்பணித்த நீ செய்த பொருத்தனைகளை மறந்து விட்டால் மீண்டும் உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா? இன்னைக்கு ஆண்டவர் நேராக நம்முடைய உள்ளத்தை ஒப்பு கொடுப்பாமா? ஆண்டவருக்கு நேராக நம்முடைய உள்ளத்தை ஒப்பு கொடுப்பாமா? இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என் வாழ்க்கை நான் ஒப்பு கொடுக்கிறேனப்பா, என் வாழ்க்கை உம்மிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஒரு பாடல் சொல்லுகிறது, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் இருப்பதும் உங்க கிருபைதான், நான் இளைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா, காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது, காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது, நிர்மூலமாகாமலே இதுவரை தாங்கி நீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கி நீதையா, என் அரணமும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலும் நீரே, என் அரணமும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலும் நீரே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா, சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. இது வரைக்கும் என்னோட திறமையினால தான் நான் வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய ஞானத்தினால் தான் இந்த காரியத்தை சாதித்தேன், எனக்கு இருந்த சரீர பலத்தினால தான், அறிவு அனுபவம் இருந்ததால் தான் இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் இன்றைக்கு தான் நான் புரிந்து கொண்டேன், இன்றைக்கு நான் சம்பாதித்தது, சுதந்திரித்தது, சாதித்தது எல்லாம் என்னால அப்பா, நீ உம்முடைய கிருபை. இதுவரைக்கும் இந்த வாதைகள், இந்த தீங்கு, எத்தனை பாவ செயல்குள்ளாக இருந்தாலும் இதுவரைக்கும் என்ன ஒவ்வொரு பிரச்சனையில விழுந்து போகாது, எல்லாருக்கும் தெரியாம என்னை இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறீர் அல்லவா. பல தவறுகள் செய்திருக்கிறேன், ஆனா வெளியே தெரியாம எனக்கு கெட்ட பேர் வராம இதுவரைக்கும் என்னை காப்பாற்றி வைத்திருக்கிறீர் அல்லவா, கிருபை கொடுத்திருக்கிறீர் அல்லவா. அது தெரியாமலே இன்னும் பாவம் செஞ்சுட்டு இருந்தேன், என் சொந்த போக்கில நான் இருந்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறேன்?
கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரோட கண்கள் மூடி இருக்கட்டும். நானும் கண்களை யாரையும் பார்க்க போறதில்லை, நானும் என் கண்கள் மூடி இருக்கிறேன். கைகளை உயர்த்தினவர்கள் 7 கைகளை எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், எல்லாரோட கண்கள் மூடி இருக்கட்டும். இன்றைக்கும் வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்புகிறாயா? நீங்க ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளையா கூட இருக்கலாம், ஏதோ சின்ன சின்ன காரியம் ஏதோ ஒன்று விடாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இனி அந்த காரியத்தை விட்டுவிட போகிறேன், பொருத்தனை செய்த வேத புத்தகத்தை படிப்பேனே விட்டுட்டேன், ஆண்டவரே நான் இன்னும் அர்ப்பணிக்க போகிறேன்னு சொல்லுவீங்களா? எழுந்து நின்று அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவர் பார்க்கட்டும், உங்கள் கைகளை பார்த்தவர்கள் நீங்கள் நிற்கிறத பார்க்கட்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஓ ஆண்டவர் பார்க்கட்டும், ஆண்டவருடைய உள்ள மகிழட்டும். மற்றவங்க வேடிக்கை பார்க்கறன்னு பார்க்க வேண்டாம். அந்த பர்த்திமியோ மற்றவர்கள் கூப்பிடுகிறான்னு பார்க்கல, அவன் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. ஒருவேளை அவன் மற்றவங்களை பார்த்திருந்தான், கூப்பிடாம நின்றிருந்தான், அவன் கண்கள் திறந்திருக்காது, அற்புதங்களை பெற்றிருக்காது. ஆனால் அவன் இயேசுவை கூப்பிட்டான். யாரு என்ன நினைச்சாலும் சரி, யாரை என்ன பேசணும்னு நினைச்சாலும் சரி, எனக்கு அந்த கவலை இல்லை. இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரணும், இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரணும். நான் எழுந்து போன ஆசீர்வாதங்கள், எழுந்து போன மகிமையை, நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எத்தனை பேர் உங்கள் உள்ளத்தை ஒப்பு கொடுக்கிறேன்? 100 ஆவி ஆத்மா சரீரத்தை உங்க கையில ஒப்புக்கடுன்னு சொல்லுங்களேன். அப்பாவை பார்த்து, அப்பா 100% என் வாழ்க்கை, என் இருதத்தை கொடுக்கிறேன் அப்பா, ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. இப்படி சித்தத்தை போல என்னை வணையும் ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாக, பரிசுத்த பிள்ளையாக, அநேகருக்கு முன்மாதிரியாக, அநேகருக்கு முன்பாக ஒரு சாட்சியாக, இந்த கடைசி நாட்களில் அநேகருக்கு சவால் கொடுக்கிற நபராக என் வாழ்க்கையை அநேகருக்கு பயனுள்ளதாக மாற்றுங்க. உமக்குள்ள இருந்த அதே அன்பினால் என்னை நெருப்புங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளில் அர்ப்பணித்த ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிங்க. இன்றிலிருந்து ஒரு நன்மை, இன்றிலிருந்து ஒரு மாறுதல், இன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை மேன்மைகளை, நன்மைகளை, நன்மை கிருபை பின்தொடர்கிறதை பார்க்கட்டும், ஒரு வித்தியாசத்தை பார்க்கட்டும். வல்லமையானவர் பெரிய காரியங்கள் எனக்கு செய்தார் என்று சொன்ன வசனத்தின்படி நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி.